மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே, என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பையன துலுக்கானத்தம்மா நீ தோன்று. மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூடியூப் சேனல்லேருந்து வரோம். இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எத்தனை வருஷமாக இருக்குது, என்னென்ன விசேஷங்கள் பற்றி சொல்ல முடியுமா? சரி. ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலந்தூர் மாரிசன் தெருவில் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் 215 வருஷம் ஆகுது. இது வந்து ஆங்கிலேயர் காலத்து மாரிசன் துறையால் கண்டெடுக்கப்பட்டு அப்புறம் ஊர்கூடி மக்கள் ஸ்தாபனம் செய்யப்பட்டது. அம்மன் ரொம்ப பவர்ஃபுல் அம்மன். எல்லா நோயும் தீர்க்கக்கூடியவங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மன் கிட்ட வருவாங்க. வந்து வேலைக்கு போனால் அவங்க பண்ணிக்கிறது நல்லா குழந்தை வரும். அப்புறம் வந்து ரொம்ப சிக்காக இருக்குமா அம்மன் கொடுக்குறது. ஆனால் விசேஷங்கள் எதுனா அம்மனுக்கு ஜலம் கொடுக்குற அந்த தீர்த்தம் வந்து எல்லாம் கேட்டு வாங்கிக்குவாங்க. அது சாப்பிட்டோடனே ஒரு 2 நாள்லேயே அவங்களுக்கு எல்லாம் குணமாகிடுது. அதனால் அம்மன் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே வந்து நடத்திட்டு இருக்கோம். பௌர்ணமி, கிருத்திகை, அமாவாசை, அப்புறம் வெள்ளிக்கிழமை, எல்லாம் வெள்ளிக்கிழமையும். அதனால் ஊர்க்குடி மக்கள் சார்பாக நடந்துருக்கோம். எல்லாம் நண்டுன்னு வருது, எந்த இதுவும் இல்லை. ஆனால் அம்மன் வந்து மண்ணம் உருகி யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு எல்லா வார்த்தையும் அவங்க தராங்க. அதனால் இருக்கிறதுல அம்மன் ரொம்ப பழமையான அம்மன் இருக்கிறதால மக்களுக்கு நிறைய அந்த செல்வங்கள், துன்பங்கள், கஷ்டம் எல்லாத்தையும் நீக்கி இருக்கிறாங்க. வந்தவங்களாம் வேண்டிக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வராங்க. ஏன்னா இங்கேருந்து போகணும். இப்போ நிறைய பேர் வெளியூரில் இருக்காங்க. அங்கேருந்தே ஃபோன் பண்ணிவிட்டு அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லா தசரா பண்டிகைக்கும் பொதுமக்கள் நல்லா ஒத்துழைப்பு தராங்க. ஆனால் தசரா பண்டிகை 10 நாள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்கே எந்த இதுவும் இல்லை. 10 நாள் 11ஆம் நாளும் விடாசி பூஜை பற்றி அதுக்கு இது பண்ணுறாங்க. ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுது. அதான் பெரிய பண்டிகையாக. அந்த மைசூர் அப்புறம் 3ஆவதாக நம்ம இடம் வந்து நல்லா இது பண்ணுறாங்க தசரா பண்டிகைக்கு. இது நல்ல இதுதான் விசேஷமான ஒரு கோவில் இது. ஆனால் மக்கள் பொதுமக்கள் அப்பப்போ வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்டுன்னு நிவர்த்தி பண்ணின்னு போகலாம். ரொம்ப நன்றிண்ணா. இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்கள் அனைவருக்கும் பக்தர்களுக்கும் அம்மன் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களும், தை திருநாள் வருது அந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயம் வந்து 215 வருஷம் ஆண்டுகளாக இங்கே தரிசனம் பண்ணிக்கிறோம். கோயிலில் சாமி எல்லாம் வந்து ஊர் மக்களும் வெளியூர் மக்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அந்த நாளில் வந்து மோரிசன் என்ற துறை வந்து குதிரையில் செல்லும் பொழுது குதிரையில் அந்த தழும்பு பட்டு அந்த அம்மன் கருவில் வந்து இங்கே இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. இதனால் வந்து அந்த துறைக்கு வந்து உடல்நல சரியில்லாத காரணங்களால் அவருடைய பொட்லர் சந்தியப்பன் வந்து கிணவுல வந்து அந்த அம்மன் வந்து காட்சி கொடுத்து அந்த அம்மன் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத அவருக்கு நினைவு கூர்ந்தாங்க. இந்த நினைவு வந்து துரையிடம் காலையில் சொல்லி அப்போது வந்து இங்கே வந்து பார்த்தா அந்த அம்மா இருந்து இங்கே தோன்றி இருந்ததை எடுத்து அந்த கோயிலை சிறிதாக கட்டி விட்டார். சீமோடு போட்டு கட்டி விட்டார். 4 நாளாக இங்கே இருக்கிற மாரிசன் ரவி அவர்கள் இப்போது தலைவராக செயல்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டுன்னு வர்றாரு. ஊர்க்குடி மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம். இங்கே இளைஞரும் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து வருடம் வந்து தசரா திருவிழாவுக்கு ரொம்ப சிறப்பமாக வந்து செயல்பட்டுன்னு இந்த அம்மாவை ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்றத எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து இந்த அம்மா வந்து எந்த காரியம் சொன்னாலும் அந்த அம்மா நினச்சிட்டோம்னா நடக்கணுன்றது அருள்மிகு. இது மட்டும் இல்லாமல் தொல்பொருள் ஆராய்ச்சியிலையும் வந்து இந்த அம்மா இந்த கோவில் வந்து பழமையான கோயில்ன்றதால் இடம்பெற்றுள்ளது. நன்றி. நீங்கள் தான் டெய்லி வந்து கோயிலில் சுத்தம் பண்ணுறீங்களா? நீ தோன்று.
ம்